சிறுத்தையின் ஓட்டம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரெயர் 12:1. ராஜுவும் அவர் மகனும் சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்தனர். அதில் ஒரு சிறுத்தை சமவெளியில் ஆகாரத்திற்காக ஒரு மானை விரட்டி ஓடியது. மானை சிறுத்தை பிடித்துவிடுமோ என மகன் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த மான் தப்பி ஓடிவிட்டது. உடனே அவன் சிக்காமல் தப்பிவிட்டதே என்றான். அப்பா, மகனே, சிறுத்தை ஆரம்பத்தில் வேகமாய் ஓடியது. ஆனால் தொடர்ந்து அதே வேகத்தில் அதனால் ஓட முடியவில்லை. களைப்படைந்து விட்டது. அதேபோல்தான் நீயும் இரட்சிக்கப்பட்ட புதிதில் தீர்மானம் எடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் வேத வாசிப்பு, ஜெபம் என தேவனிடத்தில் நெருங்கி இருந்தாய். பின்னாட்கள் செல்லச் செல்ல வேகம் குறைந்து அவரை விட்டு தூரமாகி விடுகிறாய் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் உவமைகளை கொண்டு மக்களிடம் பேசினார். அவ்வாறு பேசுகையில் விதைக்கிறவனின் உவமைகளை கூறினார். விதைதான் வேதவசனம். விதை பாதையில், கற்பாறையில், முள்ளுள்ள இடத்தில், நல்ல நிலத்தில் என பல இடங்களில் விழுகின்றன. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவைகள் பரலோக ராஜ்யத்துக்குரியவைகள். பாதையில் விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் கொத்திச் செல்வது போல பிசாசு வசனத்தை பலன் கொடுக்க விடாமலே பறித்து செல்கிறான். கற்பாறை முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை முளைக்கும், ஆனால் நிலைக்காது. அதாவது சிறுத்தையின் ஓட்டத்தைப் போல துவக்கத்தில் வேகமாயிருக்கும், ஆனால் உலகின் கவலை, கஷ்டம், நெருக்கம் வந்ததும் தேவனை விட்டு பின்வாங்கி விடுகின்றனர். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் பலப்படாமல் இருப்பதே அதற்கு காரணம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை துதித்து அவருடைய வல்லமையை விசுவாசித்து தங்கள் பார்வையை அவரை விட்டு விலக்காமல் இருந்தால் தொடர்ந்து அவருக்காக ஓட முடியும். இதை வாசிக்கும் அன்பரே, ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? சிறுத்தையின் ஓட்டத்தைப் போல் வேகமாய் ஆரம்பித்து பின் வேகம் குறைந்து விட்டதோ? நம் பார்வையை கர்த்தர் மேல் வைத்து நம்முடைய ஓட்டத்தை மீண்டும் துவக்குவோம். பொறுமையாய் தொடர்ந்து ஓடுவோம். இவ்வுலகில் நமக்கு நியமித்த காலம் வரை, பரலோகம் சேரும் வரை நிற்காமல் அவரை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். ஜெயத்தை சுதந்தரிப்போம். ஜெப குறிப்புகள். சீனா மற்றும் வடகொரியா சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்துவர்கள் விடுதலைக்காக 2. தமிழ்நாட்டில் முதல்வர் சா. ஜோசப் விஜய் அவர்கள் தேவ ஞானத்துடன் ஆட்சி செய்ய. 3. திருப்பூர் பணித்தளம் இந்துராணி என்ற சகோதரியின் மகன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற. 4. எல்லா தாலுகாவிலும் சிறுவர் முகாம் நடத்தப்பட.